வியூவர்ஸ், வெல்கம் டு டென்டல் ஸ்டார் சேனல். பெண் பிள்ளைகளை வளர்க்குறத பற்றி நான் பேச போகிறேன். பெண் பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லிக் கொடுங்க, வேலையெல்லாம் கற்றுக் கொடுங்க, நல்லது கெட்டதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண் பிள்ளைங்களுக்கும் இதே மாதிரியே சொல்லலாம். இருந்தாலும் பெண்களுக்கு கொஞ்சம் அதிக பொறுப்புகள் இருக்கிறதுனால பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக நம்ம இதில் சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. நான் ஒர்க் போகிறதுனால என்னுடைய பொண்ணுக்கு எப்படி இந்த வீட்டில் எல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லித்தரணும். அது என்னுடைய கடமை. அதனால் என்ன மாதிரியே உள்ள தாய்மார்கள்லாம் வேலைக்கு போனாலும் பெண் பிள்ளைகளுக்கு எப்படி வீட்டில் வேலை செய்யணும் அப்படின்றது சொல்லிக் கொடுக்கலாம். ஏதாவது அவங்களுக்கு தேவையானது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சொல்லித்தரணும். ஒரு வயிறு வலி அப்படின்னா கூட அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அதனால் வயிறு வலி அப்படிங்கும்போது வெந்தயம் கொஞ்சம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, வயிறு வலியில் கொஞ்சம் சரியாகும், குளுமையாக உடம்பு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை அவங்களுக்கு ஒரு நாள் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். எது வெந்தயம், இது எப்படி வயிறுடைய தயிர் இதெல்லாம் சாப்பிட்லாம், நம்மளுடைய கிச்சனில் என்னென்ன பொருள் அப்படின்னு நம்ம சொல்லித்தரணும். எதனால் அப்படின்னா ஒரு வயிறு வலி வந்ததுன்னா வெந்தயம் எதுவும் தெரியல அப்படின்னு என்னுடைய பொண்ணு சொல்கிறேன். அதனால் அவங்களுக்கு நம்ம டைம் இருக்கும்போது என்னென்ன எப்படிலாம் இருக்கணும் வீட்டில் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். அது அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு நல்லது. நம் சமையல் அறையில் உள்ள பொருட்கள் தான் இதெல்லாம். நமக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்த பொருட்கள் வச்சு நம்ம கொஞ்சம் குணமாக்கிக்கலாம். இது வெந்தயம் காலையில் வெறும் வயிற்றுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த வெந்தயம் குடித்தா வயிறு வலி சரியாகும். உடச்சக்கல்ல உடம்புக்கு நல்லது. சீரகம் தண்ணி கொதிக்க வச்சு குடித்தா ஜீரணமாகும். மஞ்சத்தூள், மிளகு பாலில் போட்டு குடித்தா இருமல் சளி சரியாகும். நீங்கள் எல்லாருமே பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி வீட்டு பொறுப்புகள் வீட்டு வேலைகள்லாம் சொல்லிக்கிறேன். ஃபியூச்சரில் அவங்களுக்கு நல்லது.